வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி தாக்கலாகிறது. மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் வக்ஃபு மசோதாவை எதிர்த்து வாக்களிக்க இந்தியா கூட்டணி முடிவு. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக தகவல். வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு எந்த சூழ்நிலையிலும் ஆதரவாக வாக்களிக்க வேண்டாம். பாஜக மற்றும் மதசார்பற்ற அரசியல் கட்சிகளுக்கு அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் கோரிக்கை. கச்சத்தீவை மீட்பது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம். பிரதமர் மோடி இலங்கை செல்ல உள்ள நிலையில் தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேர் விமானம் மூலம் சென்னை வருகை. மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு இன்று அமல். இந்திய விவசாய பொருட்களுக்கு 100% வரியை அதிகரிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக தகவல். ரெசிப்ரோகல் வரியை இன்று அறிவிக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். சர்வதேச அளவில் தங்க வர்த்தகம் புதிய உச்சத்தை எட்டும் என தகவல். ஐபிஎல் தொடரின் 13வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி அபார வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தியது. ஐபிஎல் போட்டியின் 14வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு குஜராத் அணிகள் இன்று மோதல். இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. சேப்பாக்கத்தில் சென்னை டெல்லி அணிகள் வரும் 5ஆம் தேதி பலப்பரட்சை. போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 10:15 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. விசைத்தறி உரிமையாளர்களுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. இன்று நடைபெறவிருந்த உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ராமநாதபுரத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. பாம்பனில் நிறுத்தப்பட்டுள்ள விசைப்படகுகளை குந்துகால் துறைமுகத்திற்கு மாற்றவும் அறிவுறுத்தல். சென்னை கொளத்தூரில் முதியவரை கடித்த ராட்வில்லர் நாய். நாய் உரிமையாளர் மீது புழல் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார். கொடைக்கானலுக்கு நேற்று இ-பாஸ் பெற்று சுமார் 892 வாகனங்களில் 4815 சுற்றுலா பயணிகள் வருகை. மாவட்ட நிர்வாகம் தகவல். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வருடாந்திர பங்குனி பெருவிழாவை ஒட்டி போக்குவரத்து மாற்றம். நாளை முதல் 12ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம்.
சென்னை திருவிக நகரில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கருக்கலைப்பு செய்த விவகாரம். 17 வயது சிறுவன் மற்றும் பெற்றோரை கைது செய்த போலீசார் விசாரணை. கடலூர் பண்ருட்டி அருகே கஞ்சா போதையில் இளைஞர்கள் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம். 2 பேரை கைது செய்த போலீசார் மேலும் சிலரை தேடும் பணியில் தீவிரம். கோவையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை. 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. திருப்பரங்குன்றம் கோவிலில் வரும் 7ஆம் தேதி முதல் மூலஸ்தான பகுதியில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. ஜூலை 14ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பக்குவப்பட்டவர்கள் மட்டுமே வர வேண்டும் என மதுரை ஆதீனம் பேட்டி. ஆரணி அருகே கிணற்று நீரில் மூழ்கி 10ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பேர் உயிரிழப்பு. கிணற்றில் இறங்கி நீச்சல் பழக முயன்ற போது நேர்ந்த விபரீதம். கன்னியாகுமரி முட்டைக்காடு பகுதியில் அடுத்தடுத்து 6 இருசக்கர வாகனங்கள் மீது கார் மோதி விபத்து. முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. கோவை மாவட்டம் பரம்பிக்குளம் அணையில் நீச்சல் அடித்து கரையை கடந்த ஒற்றை காட்டு யானை சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. எம்புரான் திரைப்படம் திரையிடுவதை நிறுத்திக் கொள்வதாக வேலூரில் உள்ள கணேஷ் திரையரங்கம் அறிவிப்பு. முல்லை பெரியாறு குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திரையரங்கு நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நாளை முதல் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை. தொழில்நுட்ப வளர்ச்சியால் நிதி மோசடிகளின் அபாயங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ரிசர்வ் வங்கிக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நீடித்த ஒத்துழைப்பு அவசியம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். இரண்டு நாள் பயணமாக நாளை தாய்லாந்து செல்கிறார் பிரதமர் மோடி. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறார். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 23,622 கோடியாக அதிகரிப்பு. தற்சார்பு நோக்கிய பயணத்தில் இது ஒரு மைல்கல் என பிரதமர் மோடி பெருமிதம். அரசு உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க வேண்டும். மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச அரசின் புல்டோசர் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு. மே 19, 2023 முதல் தற்போது வரை 98.21% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெற்றுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி தகவல். மார்ச் மாதத்தில் நாடு முழுவதும் 1,96,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல்.
தமிழ்நாட்டில் மட்டும் 7% அதிகரித்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி ஆராட்டு விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம். நேற்று மாலை கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். ஹரியானா மாநிலம் குருகிராமில் சரஸ்வதி என்க்ளேவ் பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் தீ விபத்து. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம். ரஷ்யா மீது அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்தால் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு தயார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2719 அதிகரிப்பு. கட்டட இடிபாடுகளில் சிக்கி 4521 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 5வது நாளாக தொடரும் மீட்புப் பணி. இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தல். ஐஸ்லாந்தில் எரிமலை வெடிப்பு. பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றம். அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முன்பதிவு தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு 8:02 மணிக்கு தொடங்கும் என படக்குழு அறிவிப்பு. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தில் தனது பெயர் இழுக்கப்பட்டுள்ளது. ஜிவியின் குடும்ப பிரச்சனைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகை திவ்ய பாரதி விளக்கம். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.